ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வைலுக்கும், டூ வைலுக்கும் உள்ளான வித்தியாசத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க வைல் லூப்க்கான கோட் எழுதிருக்கோம். நான் ஒண்ணுமே பண்ணல. டெக்ஸ்ட்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் ஒண்ணு வந்து வேரியபிள் ஒண்ணு வச்சு அத அசைன் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரிங் டைப்ல. அது வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு லூப் வந்து போட வரும். i is equal to 0 ன்னு அசைன் பண்ணிவிட்டு, i is less than 10 இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த நம்பர் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி வந்து i plus plus வந்து குடு அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ வந்து எனக்கு 1 2 3 4 5 6 9 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ வந்தோனே இங்க வந்து வைல் லூப் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுற வரைக்கும் அது வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். இதுதான் வைல் லூப். அதே மாதிரி நம்ம இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இங்க இன்கிரிமெண்ட் பண்ண விட்டோம் அப்படின்னா, அந்த லூப் பாட்டுக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். ப்ரௌசர் வந்து கிராஷ் ஆயிரும். இதே டூ வைல் லூப்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோட் எழுதிக்குவோம். அதுக்கான கோட நான் இங்க வந்து கோட் எழுதிட்டேன். டூக்கு இங்க வந்து எழுதிருங்க. வேற ஒண்ணுமே இல்லங்க. அதே தான். நான் இங்க இன்கிரிமெண்ட் பண்ணி வைல் வந்து i is less than 10. இங்க டூன்னா என்ன, இந்த கண்டிஷன் தப்போ ரைட்டோ அது வந்து ஒரு வாட்டி வந்து ரன் ஆயிடும். ஸோ ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இதுவும் வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுலயே வந்து ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, i plus plus வந்து இன்கிரிமெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த லூப் வந்து எண்டே ஆகாது. ப்ரௌசர் வந்து கிராஷ் ஆயிரும். இந்த ப்ரௌசர் வந்து கிராஷ் ஆகுறது இல்ல இதை பத்தி இன்னும் டீடைல்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து ரிலேட்டட் வீடியோல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.